என்னது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருமா? ரோடமைன் பி அப்படின்ற கெமிக்கல் நம்ம சாப்பிட்ற பஞ்சு மிட்டாயில் அது ரொம்ப அதிகமாக கலக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அதை பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே விற்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாண்டிச்சேரியில் இதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கு. இப்போது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே இதோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி ஆமாம் அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் கண்டிப்பாக கேன்சர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால பேன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் ஈஸியாகவே பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட வெளியில் அந்த பஞ்சு மிட்டாய்க்காக கவுண்டர்ஸ்லாம் வச்சு அதை சின்ன பசங்க தான் மெயினாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்குது. அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு கேன்சரை உருவாக்கும் அப்படின்றதுனால பேன் பண்ணியிருக்காங்க. பேனை மீறி சேல் பண்ணால் பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கணும் சொல்லப்படுது. ஸோ சேல் பண்ணாலும் பண்ணலனாலும் நீங்கள் இனிமேல் இதை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன்.